என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தற்போது நம்ம எங்கே இருக்கோம்னா அலங்காரத்தட்டில் தான் அண்ணனோட நினைவிடத்தில் வந்து இருக்கிறோம். நாளை அதாவது ஜனவரி 10 தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி வசுபதி பாண்டியன் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லேருந்து வராங்க. நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற மல்லர்களும் மல்லத்திலும் வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம், முளைப்பாறு எடுக்குதல், அதே போல் அழகு குத்துதல் இது போன்ற நிகழ்வுலாம் நடைபெறும். அதே போல் மாட்டு சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தங்கை சந்தனப்பிரியா வசுபதி பாண்டியன் வந்து பத்திரிகை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மாட்டு சமூகத்தை சார்ந்த தலைவரும் வருவான்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், வருவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நாளைக்கு எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். வரக்கூடிய நம்ம இளைஞர்கள் வந்து மது போதையில் வந்து வராதிங்க, தயவு செஞ்சு கையில் அணிந்து வராதிங்க. வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அதாவது என்ன அப்படின்னா அதே தான் நான் சொன்ன மாதிரி தான், அண்ணனுக்கு வீர வணக்கத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் வந்து நம்ம வலியுறுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே உளவுத்தரவோட வரலாம், அது ரிப்போர்ட்டோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வே இமானுவேல் சேனாருடைய குருபூஜைக்கு வரும்போது நம்ம இளைஞர்கள் எப்படி வரணும், எந்த கோஷங்களோடு வரணுமோ அதே போல் தான் இங்கேயே வந்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். தேவையற்ற கோஷங்கள் வந்து வேணாம். ஏன்னா பழிக்கு பலி எடுப்போம், தலை சிதறா, அது இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இன்றைக்கி நம்ம சமூகம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக நம்ம மேலே போகணும், நம்ம தொடர்ந்து வந்து நம்ம கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சுட்ருக்கோம். அதனால் வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கவனமாக வந்து வாங்க. அதே போல் மாட்டு சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேவையற்ற கோஷங்கள் வந்து போடாதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பாதைகளில் வந்து வாங்க. வாகனங்களில் வரும்போது கவனம் ரொம்ப முக்கியம். வெளியில் வந்து அலப்புற பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஜன்னலுக்கு வெளியே இருந்து இது பண்ணுறது. பெண்கள்லாம் ஏன்னா ஐயாவோட குருபூஜைக்கே வந்து பார்த்தோம், பெண்கள்லாம் ரொம்ப மேலையெல்லாம் ஏறி உட்காந்து மேல்கூரையில் ஏறி உட்காந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து வேணாம். ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் வீட்டிலேருந்து பெற்றவங்க வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை வந்து அவங்கள வந்து பாதிக்கும். சரிங்களா? அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும், அவங்களோட குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தும். அதனால் வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் அமர்ந்து வாங்க. நம்மளோட கோரிக்கையை மட்டும் முன்னிறுத்தி வாங்க. தேவையற்ற கோஷங்கள் வந்து வேணாம். அதே போல் சொன்னதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், மாட்டு சமூக தலைவர்கள் கண்டிப்பாக வருவாங்க நான் நினைக்கிறேன். இன்விடேஷன் வச்சுருக்கனால எந்தளவுக்கு என்னன்ற உண்மை தெரில. அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க மனசு புண்படும் விதமாக வந்து தேவையற்ற கோஷங்களோ அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி விஷயத்தையும் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? ஏன்னா என்னடா அவங்க இடத்துக்கு போகும்போது இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனவருத்தம் வந்து ஏற்படும். அதனால் நம்மளோட இடத்துக்கு வராங்க, அது யாராக இருந்தால் நம்ம பிடிச்சவங்களாக இருக்கட்டும் பிடிக்காதவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு நம்மளை தேடி வர்றவங்களுக்கு வந்து சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அவங்க வந்து வெளியே அனுப்புகிறதா நம்மளோட கடமை. ஸோ இது வந்து நம்ம அண்ணனுடைய நினைவிடத்துக்கு வராங்க. அதனால் வந்து நம்மளோட அண்ணனுடைய பேரையும் வந்து கலங்கப்படுத்திட்டு வந்து கூடாது. அதனால் எந்த அளவுக்கு தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி வசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேரும் புகழையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமையில் வந்து இருக்கிறோம். அதனால் வந்து தேவையற்ற கோஷங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன், தேவையற்ற கோஷங்கள் வந்து வேணாம். வரக்கூடிய உறவுகள் வந்து நம்ம அண்ணனுடைய புகழை பற்றியும் அதே போல் அண்ணன் என்ன கோரிக்கைக்காக முன்னெடுத்தார், தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்தாங்களோ அதே போல் வீர வணக்க நிகழ்வையும் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையும் முழுமையாக வந்து நம்ம வந்து முழக்கமாக இட்டுக்கிட்டு நம்ம வரணும் அப்படின்றத ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த என் தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கல்வி பொருளாதாரம் அரசியல் இதை நோக்கி வந்து நம்ம பயணிக்குமே தவிர்த்து வந்துட்டு அதோட்டு மீண்டும் வந்து ஆயுத கலாச்சாரம் ஒருபோதுமே வந்து நம்ம சமூகத்தை வந்து முன்னேற்ற போகிறத நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். அதனால் தேவையற்ற கோஷங்கள் வந்து வேணாம். சப்போஸ் இந்த இடத்துக்கு மாட்டு சமூகத்தை சார்ந்த தலைவர் வந்தால் வந்து அவங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காமல் அவங்களை பிடிக்கலாம் கூட ஒதுங்கி வந்துடுங்க. தேவையில்லாமல் எந்த இடையூறு வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அண்ணனோட பேரை வந்து கலங்கப்படுத்துன்றனால தான் நான் போட்ட காணொலி எல்லாத்துலேயுமே வந்து இந்த விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதனால் அண்ணனோட பேரையும் புகழையும் காப்பாற்றுவீங்க நான் வந்து நம்புகிறேன். நிறைய பேர் அழைப்புதல் கொடுக்கல அப்படின்னு வந்து வருத்தப்பட்டிருந்தீங்க. என்கிட்ட கூட ஒரு சில உறவுகள் வந்து அண்ணே உங்களுக்கு அழைப்புதல் வச்சாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நிறையா இளைஞர்கள் வந்து. அதாவது எப்போவுமே செப்டம்பர் 11 இருக்கட்டும் இல்லை ஜனவரி 10 இருக்கட்டும் அழைப்புதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா ஐயாவோட நினைவிடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ற அடிப்படையில் செப்டம்பர் 11 பரமக்குடி போயிடுவோம். அதுபோல் அண்ணனோட நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னால யார் அழைப்புதல் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் வந்து நான் வந்துடுவேன். ஏன்னா அண்ணனோட நினைவு நாள் அப்படின்றனால நான் வந்து அண்ணனோட நினைவிடத்துக்கு வந்து வந்துடுவேன். ஸோ அதை நினச்சிக்கிட்டு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளும் வரணும். ஏன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து கடந்து போயிடலாம். அதை விட்டு நம்ம அண்ணனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் சமூக
சமூகத்தை சார்ந்த இளைஞரும் அண்ணன் நேசிக்கக்கூடிய இளைஞர்களும் அண்ணனுடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்தணுன்றதை நான் வந்து கேட்டுக்கிறேன். இவங்க தான் அழைப்புதல் கொடுத்தா தான் வரணும் ஒன்றுமே கிடையாது. இந்த விழா யார் எடுத்து நடத்தலாம் சரி, நாளைக்கு யார் எடுத்து நடத்தினாலும் சரி, அவங்க அழைப்புதல் கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாட்டினாலும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கத்தான் செய்வேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த தேவேந்திர வேலை சமூகத்தை சார்ந்த உறவுகளும் வந்து அதன் அடிப்படையில் அண்ணனோட நினைவிடத்துக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதனால் நான் வரல அப்படின்றத விட்டுட்டு யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம அண்ணனுக்கு நம்ம போய் மரியாதை செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் ஒவ்வொரு தேவேந்திரனும் அண்ணன் நேசிக்கக்கூடியவங்க வாங்கன்றதை கேட்டதுனால வரக்கூடிய உறவுகள் வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து மரியாதை செலுத்த போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணங்களோட அண்ணனோட நினைவிடத்துக்கு வாங்க. தற்போது என்ன அலங்காரம்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நான் கூடிய விரைவில் வந்து நான் பதிவு செய்கிறேன். இங்கே வந்து கள நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே எப்படியும் அண்ணனோட நினைவிடம் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அலங்காரம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் நேரமாக தான் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதே போல் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தொடங்கி பூஜை தொடங்கி சாயந்தரம் நடக்கக்கூடிய நிகழ்வு முடிஞ்ச மட்டும் மூவேந்தர் மீடியாவில் இல்லை பாண்டி டிவியில் நேரலையாக வந்து வரும் பாருங்கள். அப்படி வராத பட்சத்துக்கு வீடியோ வந்து இங்கே என்ன நிகழ்வு நடக்கு அப்படின்றத தொடர்ந்து மூவேந்தர் மீடியா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் எல்லா வீடியோ வரும்னு சொல்லிக்கிட்டு அனைத்து தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளும் நாளை ஜனவரி 10 அலங்காரத்தட்டை நோக்கி ஒற்றுமையாக சங்கமிப்போம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.